மட்டும் நாம் சொகுசு வாழ்க்கையில வாழ்கிறோம் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். வெளிநாட்டு பணத்திலே வாழ்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை, தங்களுடைய ரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்களை தாக்க அவர்கள் நினைப்பார்களானால் அவர்கள் தோற்று போவார்கள் என்று இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் 1,00,000 கிறிஸ்தவர்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு ஆலயத்தை, ஒரு ஊழியக்காரர்களை தாக்கினால் ஆயிரக்கணக்கான சபைகள் இந்திய மண்ணிலே தோன்றும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே மத்திய அரசுக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் நாம் கொடுக்கிற கண்டன குரல் என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். எங்களுக்கு தெரியும் உங்களால் முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த மேடையில் நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே கொலை செய்யப்படுகிறார்கள், ஆங்காங்கே வெட்டப்படுகிறார்கள். கடந்த ஆட்சியிலே கூட மதுரையிலே சங்கிப்பட்டு என்கிறதான ஒரு கிராமத்திலே காவல்துறை உதவியோடு கூட நின்று அந்த கோவிலை சர்ச்சை இடித்தார்கள், ஊழியர்களை தாக்கினார்கள். நம்முடைய தமிழகம் வடநாடுகளை போல, வட மாநிலங்களைப் போல கிறிஸ்தவர்கள் தாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கண்டன குரலை நாங்கள் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டிலே இதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய எதிர்பார்ப்பும். ஆனால் அதையும் மீறி தாக்குதல்கள் வருமானால் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், எங்களுடைய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி மரித்தார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு கோடான கோடி மக்கள் உலக நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே வளர்ந்த நாடுகள் மாத்திரமல்ல, உலகத்திலே கண்டுபிடித்த ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் கிறிஸ்தவர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கு சந்தேகமே கிடையாது. உலகத்துக்கு நற்செய்திகளையும் கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞான கருவிகளையும் உபகரணங்களையும் உலகத்துக்கே தந்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் மீது கை வைக்க நினைத்து இந்த கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க நினைத்தால் ஒருவேளை ஒரு சிலரை அழிக்கலாம். ஆனால் பரலோகம் நின்று கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கிறிஸ்தவம் பெருகி போகும். கிறிஸ்தவர்களை அழிக்க முடியாது. ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே நடக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களும் அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாய்த்தான் மரித்தார்கள், கொலை செய்யப்பட்டுதான் மரித்தார்கள். அதனாலே தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் கிறிஸ்தவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கண்டனத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் நம்முடைய பிரதமர், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். பாரத பிரதமர் அவர்களே, எங்களுடைய கிறிஸ்தவ இயக்கத்தை, கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்துகிறது போதும், சபைகளை இடிக்கிறது போதும், இனியாவது தடுத்து நிறுத்துங்கள். உங்களுடைய ஒரே ஒரு குரலால் ஒரு நாள் இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி இதோடு 500 ரூபாய் நோட்டுகள், 1000 ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்படும் என்று அறிவித்த எங்கள் பாரத பிரதமரே, இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் கிறிஸ்தவர்களை இதுபோல் துன்புறுத்த வேண்டாம் என்று. காரணம் என்னவென்று கேட்டால், இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை, இங்கிலாந்திலிருந்து வரவில்லை, யூத தேசத்திலிருந்து வரவில்லை. இந்த மதவெறி தாக்குதல் என்பது யூத தேசத்திலே தான் பிறந்தது. முதலாவதாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொந்தளித்து கொலை செய்தது யூதர்கள் தான். எனவே அன்பான எங்களுடைய பாரத பிரதமரே, நீங்கள் இதோடு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு சமயம் தந்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.